இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் 2026 தேர்தல் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக அதிமுகவுக்கு பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போதுதான் இந்த தேர்தலும் அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான், தோல்விதான் இருந்தது. இதனால் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தோல்வியுற்று வருகின்ற நிலையில் இது அதிமுக என்ற கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உடனடியாக நாம் ஒரு மிக முக்கியமான சில நடவடிக்கைகள் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்குரல் உயர்த்தியதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அவர் சில சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவு கோரி வருகிறார். அப்படி அவர் அந்த ஆதரவு கோரி வரக்கூடிய சமயத்தில் தான் திடீரென்று அதிமுக இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அதிமுகவை அதன் மூலமாக நமக்கு ஆதாயமான நிகழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் என்றெல்லாம் கூட சில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் தீவிர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று ஒட்டுமொத்த இது போன்ற ஒரு சட்டமன்ற அதிமுகவுக்குள்ளேயே சில கருத்து முரண் காணப்படக்கூடிய காரணத்தால் இது தேவையற்ற குழப்பத்துக்கு வழிவகுக்கும் என்ற காரணத்தால் தவிர்ப்பதற்காக தான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் சொகுசு விடுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட விஜய்க்கு 118 என்ற எண்ணிக்கை கிடைத்துவிட்ட காரணத்தால் இனி குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதன் காரணமாக இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்னை திரும்ப உத்தரவிடப்பட்டார்கள். இந்நிலையில்தான் சி.வி. சண்முகம் தலைமையில் விஜய் சந்திக்க திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. சி.வி. சண்முகம் அவர் தலைமையில் அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் விஜய் சந்திக்க இருக்கிறார். மிக முக்கிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் அதிருப்தி எம்எல்ஏக்களை விஜய் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மையான 118 என்ற எண்ணிக்கை இருந்தாலும் கூட இன்னும் கூடுதல் பலத்துடன் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் யாரெல்லாம் அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலைப்பாடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான முயற்சியை தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் நேற்றைய தினம் காங்கிரஸ், அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், தற்போது விசிக என தொடர்ந்து அவர்களுக்கான ஆதரவை பெருகிக் கொண்டு வருகின்ற நிலையில்தான் சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். அவர்களையும் விஜய் சந்திக்க இருக்கின்றார். விஜய் அவர்களை நேரடியாக சி.வி. சண்முகத்தை நேரடியாக சந்தித்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க இருக்கின்றார். இது ஒருவேளை இந்த சந்திப்பு நடைபெற்று அதற்கு பிறகு சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி ஒருவேளை தாவேகாவுக்கு சென்றால் அது அதிமுக மிகப்பெரிய பிளவுபடக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அடுத்தடுத்து சட்ட ரீதியான சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கின்றது. கட்சிக்குள்ளே ஒற்றுமையில்லாத நிலை, கட்சிக்குள்ளே அதிருப்தியாளர்கள், அதன் மூலமாக எதிர்குரல் உயர்த்துவது போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே அதிமுக இன்னும் பலவீனமடை செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடிப்படையில் தான் சி.வி. சண்முகத்தை விஜய் சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக விஜய் சந்திப்பு நடைபெறுவதற்கு முன்னதாகவே ஏற்கனவே அதிருப்தியாளர்களை ஒருமுகப்படுத்தி அவர்களிடம் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து மேற்கொண்டு நம்முடைய அரசின் எதிர்காலத்துக்காக என்ன செய்யலாம் என்பது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சி.வி. சண்முகம். இதற்கு பிறகு விஜய் சி.வி. சண்முகத்தை சந்திக்கும் போது சி.வி. சண்முகம் நடைபெற்ற இந்த ஆலோசனை எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட சிலர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகவில்லை. இந்த அடிப்படையில் தான் இப்படி சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டம் அதிமுகவுக்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. சி.வி. சண்முகம் தலைமையில் தனியாக அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவது அதிமுகவுக்குள்ளாக குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. இது அதிமுக அடுத்தடுத்து எந்த அளவுக்கான ஒரு நிகழ்வு, என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மற்றபடி இன்னும் சட்ட நேரத்தில் விசிகாவுடைய அறிவிப்பும் வர இருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் செங்கோட்டையன் உள்ளிட்ட மிக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மறுபுறம் சி.வி. சண்முகம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியும் இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அவருடைய பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இப்படியாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அடுத்தடுத்த இந்த தற்போது இருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது, ஏதேனும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எப்படி மேற்கொள்வது என்பது தொடர்பாக தீவிரமாக ஆலோசனையிலும் தீவிர அடுத்த நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். இது எப்படி, இதற்கு முடிவு என்னவாக இருக்க போகின்றது, யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், பெரும்பான்மை எண்ணிக்கை எட்டிவிட்டாலும் கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா விஜயை என்ற பல கேள்விகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் திடீரென்று சி.வி. சண்முகம் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது.
தற்போது நடைபெற்று வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுக்கு மத்தியில் சி வி சண்முகம் தலைமையிலான கூட்டமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் இன்று இரவு 7:10 மணி அளவில் அவர் கேரளா புறப்பட்டு செல்கிறார். இப்படியாக ஆங்காங்கே ஆலோசனைகள், குழப்பம் என்று அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை கணிக்க முடியாத சூழல் தான் காணப்பட்டு வருகிறது. 4ஆம் தேதி அன்று தேர்தல் முடிவு வெளியான நாள் முதல் இந்த நிமிடம் வரை அடுத்து என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியாத நிலையே தொடர்ந்து வருகிறது. விசிகாவுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. சி வி சண்முகம் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து சி வி சண்முகம் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தை அடுத்து அதிமுகவுடைய தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏதேனும் அவர்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அதிருப்தியாளர்களை அழைத்து அவர்களிடம் சமரசம் பேச வாய்ப்பு இருக்கின்றதா உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் விசிகாவுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. இதன் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம்.